இப்போ சிகரெட் வந்து அரசாங்கம் அனுமதி குடுக்குறாங்க விக்கிறதுக்கு அப்படின்னும்போது, சில வரைமுறை வந்து கட்டுப்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த ஒரு விளம்பரம் வந்திருக்கும். தொலைக்காட்சி விளம்பரம் வந்திருக்கும். சிகரெட்டுக்காக ஒருத்தர் சிகரெட் புடிப்பாரு. அவர் வீரம் வரும். அது சண்டை போடுற மாரி விளம்பரம் குடுப்பாங்க. இந்த சிகரெட் விளம்பரதாரர்கள் வந்து அதிகமா நடிச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி திரைப்படங்கள்ல வந்து சிகரெட் குடிப்பாங்க. இப்ப தான் வந்து அந்த புகைப்பிடித்தல் உடல்நலத்துக்கு கேதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அறிவிப்பு வருது. முன்பெல்லாம் வந்து அது வராது. இந்த ஆக்ட்க்கு முன்னாடி. அது கோட்பா ஆக்ட்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, சிகரெட் அண்ட் அதர் டுபாக்கோ ப்ராடக்ட் ஆக்ட்ன்னு சொல்லி வரும். இந்த ஆக்ட்க்கு வந்து இந்த அடிப்படையில வந்து இந்த புகையிலை தயாரிப்பு மற்றும் விற்பனைக்கு வந்து ஒழுங்குமுறைப்படுத்துது எல்லாமே. தடைப்படுத்துதலும், ஒழுங்குமுறைப்படுத்துதலும் இந்த சட்டம் அடிப்படையில தான் இருந்து. முன்பெல்லாம் அந்த சிகரெட் விளம்பரங்கள்லாம் நெறைய தொலைக்காட்சியில வந்துருது. இதெல்லாம் வந்து இதன் அடிப்படையில தான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படுத்தப்படுது சுத்தமா. இன்னைக்கு திரைப்படங்கள பார்க்குறோம். பார்த்துட்டே இருக்கும்போது, ஒரு அந்த கதாநாயகன் வந்து சிகரெட் பிடிக்கும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அடிப்படையில வந்து எச்சரிக்க வேண்டும் அப்படின்றது சட்டப்பூர்வ எச்சரிப்பு குடுக்க வேண்டும் அப்படின்றது தான் வந்து இருக்கு. அதனால தான் வந்து புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடு, புகையிலை புற்றுநோயை உருவாக்கும் அப்படின்றத வந்து எச்சரிக்கையும் குடுத்துட்டுருக்காங்க. இதே அடிப்படையில தான் வந்து இதில வந்து செக்ஷன் 5(1)ல தான் வந்து இந்த நடிகர்கள வந்து இந்த விளம்பரப்படுத்தக்கூடாது புகையிலை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புகையிலைன்னா என்ன வெறும் சிகரெட் மட்டும் கிடையாது. அது புகையிலை, அப்புறம் பொடி, அப்புறம் சுருட்டு இது எல்லாமே வந்து இந்த புகையிலை சார்ந்த விஷயமா தான் சொல்லப்படுது. இது எல்லாமே வந்து இந்த சட்டத்தின் அடிப்படையில வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. அதே மாரி இத ஒழுங்குமுறையும் படுத்துறாங்க. எப்படி அப்படின்னா, இந்த ஆக்ட்ல வந்து இந்த ஆக்ட்டின் படி வந்து இப்போ ஒரு பொது இடங்கள்ல ஒரு தனிநபர் வந்து ஒரு கட்டிடம் வச்சிருக்காங்க. ஒரு தங்கும் விடுதி வச்சிருக்காங்க. ஒரு இன் இருக்கு அப்படின்னா, அந்த லாட்ஜ்லயோ அப்படின்னும்போது ஒரு 30 படுக்கைகள் மேல இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து புகைப்பிடிக்க வந்து ஒரு அறை ஒதுக்கலாம். புகைப்பிடிக்க வந்து ஒரு அதுக்கான ஒரு வசதி செஞ்சு குடுக்கலாம் அப்படின்னும், அதே மாரி உணவகங்கள் இருக்கு அப்படின்னா, இத்தனை இருக்கைகள் இருக்குன்னா, தனிப்பட்ட முறையில யாருக்கும் தொந்தரவு பண்ணாம புகைப்பிடிக்க அவங்க வந்து ஒரு பகுதிய வந்து சின்னதா ஒதுக்கி விடலாம். மற்றவர்களுக்கு பாதிப்பு இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு இது முறைப்படுத்தியிருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த ஆக்ட்ல தான் வந்து சொல்லப்படுது வந்து நூலகங்கள், மற்ற பள்ளிக்கூடங்கள், வழிபாட்டு தலங்கள், அதாவது சுகாதார மருத்துவமனைகள் இந்த இடத்துலலாம் வந்து புகைப்பிடிக்க தடை, அவங்களுக்கு வந்து அபராதம் இது எல்லாமே வந்து இந்த ஆக்ட், கோட்பா ஆக்ட் அடிப்படையில தான் வந்து விதிக்கப்படுது. இப்போ இத பேஸ் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா கூட, நமக்கு வந்து சிகரெட்ட விற்பனை பண்ணுவாங்க. கடைகள்ல விற்பனை செய்யப்படும். அது எப்படி விற்பனை செய்யலாம் அப்படின்றத முறைப்படுத்தியிருக்கோம். அதுல வந்து ஒரு அட்டையில படம் போட்டிருப்பாங்க. புகையிலை புற்றுநோயை உருவாக்கும். ஆமா, உண்மையிலே உருவாக்கும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும், அத வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கணும். பட் என்னன்னா ஸ்டாப் பண்ணாம இத வந்து முறைப்படுத்தியிருப்பாங்க. எங்க புடிக்கலாம், எங்க விற்பனைப்படுத்தலாம், எந்த அளவுக்கு வந்து ஒரு வரைமுறைக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த சட்டம் வந்து நிச்சயமா வந்து தெரிஞ்சுக்கிறது பயன்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா, இன்னைக்கு இளைஞர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சிகரெட் பிடிக்கிறதே வந்து ஒரு ஒரு ஸ்டைல் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அவங்களுடைய இளமையான பருவத்த காட்டிக்கிறதுக்கான ஒரு 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 விஷயமா நினைக்கிறாங்க. அது ஒரு பாணியா நினைச்சு வந்து இப்ப அது பின்னாடி போயிட்டு இருக்காங்க. உண்மையில் புகையிலை என்பது தவிர்க்க வேண்டிய விஷயம். அந்த எந்த வகையில் வந்தாலும். நன்றி நண்பர்களே. இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் வழக்கறிஞர் ஜெகதீசன்.